போத்தும் கால், அதாவது பீஃபுடைய அந்த லெக்கு, பெரிய சைஸ் லெக்கு, அது வந்து கேரளாவில் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங். அந்த போத்தும் கால் அப்படின்றது மெயினாக அந்த கேரளா கண்ணூர் அப்புறம் வயநாடு இங்கெல்லாம் போனீங்கன்னா இந்த போத்தும் கால் கிடைக்கும். ஸோ அதை சாப்பிட்ணும், அதை ஒன்று டேஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக கேரளாவில் கண்ணூர் ஜில்லாவுக்கு போயிருந்தேன். இப்போ ஒரு டூர் போயிருந்தேன் இல்லையா, அப்போ அங்கே வந்து இந்த போத்துங்கால் சாப்பிட்ணும் அப்படின்ற அந்த ஒரு ஆசையில் எங்கே நல்ல போத்துங்கால் கிடைக்கும் அப்படின்னு கேட்டபோது வோல்கா செஃப் அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட் பேரை சொன்னாங்க, கண்ணூர் ஜில்லாவில் இருக்குது. சரி, அங்கே போய் அதை டேஸ்ட் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக அங்கே போயிருந்தேன். அங்கே அது சாப்பிட்றதுக்குன்னு நிறைய பேர் வேறு வந்திருந்தாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த போத்தும் காலுக்கு ரொம்ப ஃபேமஸ். 600 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன் ஒரு போத்தும் காலோடைய ரேட்டு. உண்மையிலேயே நல்லா இருந்தது. அது டேஸ்ட் வந்து மெயினாக அந்த போத்தும் காலுக்குள்ளே அந்த மஜ்ஜாவாக ஏதோ சொல்கிறாங்க, அது இப்படி தட்டினா அதுக்குள்ளேருந்து வரும் இல்லையா, அதுதான் மெயின். அது தட்டும்போது அதுக்குள்ளேருந்து வர்ற அதை சாப்பிட்றது தான் எல்லோரும் விரும்பி போகிறாங்க. போத்தும் காலுடைய அந்த கிரேவியும் அவ்வளோ நல்லா இருந்தது. பரோட்டாவுடன் சாப்பிட்றதுக்கு அது ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் முர்த்தபா அப்படின்ற அது வந்து ஒரு மலேசியன் டிஷ்னு நினைக்கிறேன், மலேசியா சிங்கப்பூர்லலாம் ஃபேமஸ். அதுவும் இருந்தது, அதுவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. பரோட்டாக்குள்ளே எக்கு ஸ்டஃப் பண்ணி இருக்கும், அதுவும் நல்லா இருந்தது. சாதாரணமாக கேரளாவுக்கு யாராவது டூர் போகிறாங்க அப்படின்னாலே வந்து இந்த ஆலப்புழா, எர்ணாகுளம், ட்ரிவாண்ட்ரம், அப்புறம் மூணார் இந்த சைடு தான் போவாங்க. ஆனால் நீங்கள் வந்து இந்த நார்த் கேரளா, அதாவது காலிக்கட், கண்ணூர், தலசேரி, அப்புறம் வயநாடு இந்த பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபுட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, இந்த கண்ணூர், காலிக்கட்லாம் வந்து இந்த விருந்தோம்பலுக்கு ரொம்ப பெயர் பெற்ற ஒரு இடம். நம்ம கெஸ்ட்டை வந்து அவ்வளோ நல்லா ட்ரீட் பண்ணுவாங்க. நிறைய வெரைட்டியான ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து கேரளா இந்த கண்ணூர், காலிக்கட் பக்கம் போனீங்கன்னா ட்ரை பண்ணலாம். இந்த மலபார் பிரியாணி அப்படின்லாம் சொல்கிறாங்களே, தலசேரி பிரியாணி, அதுக்கெல்லாம் வந்து முக்கியமான இடமே இந்த சைடு தான். ஸோ கேரளா போகிறீங்கன்னா இந்த நார்த் கேரளா பக்கமும் போய் பாருங்கள், பல இடங்கள் இருக்குது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு, அவ்வளோ அழகான இடங்கள் இருக்குது. ஸோ கேரளா போகிறீங்கன்னா மறக்காமல் இந்த கண்ணூர், காலிக்கட் இந்த பக்கம்லாம் போய் பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.